நிச்சயமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மற்றொரு சம்பவமாக 2 சிறுவர்களை தெருநாய் கடித்து தற்போது சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் தீவு கிராமத்தில் செங்கல் அறுக்கும் கூலி தொழிலாளி ஞானசேகரன் என்பவரின் மகன் தருண் என்ற 3 வயது சிறுவனை கடந்த 15ஆம் தேதி தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்து குதறியது. இதில் முதுகு மற்றும் அடிவயிறு பகுதியில் காயமடைந்த சிறுவன் மீட்கப்பட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இன்றுடன் 3 நாட்களாக அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே அந்த கிராமத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மங்கை மரம் என்ற கிராமத்தில் நேற்று மாலை 8 வயது சிறுவன் தர்ஷன் என்பவர் தெருவில் விளையாடி கொண்டிருந்த போது அங்கு சுற்றி கொண்டிருந்த தெருநாய் அந்த சிறுவனை கடித்தது. இதில் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் சிறுவனை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதேபோல் அதே நாய், அந்த தர்ஷன் என்ற சிறுவனை கடித்த அதே நாய் அதே பகுதியில் சேர்ந்த மற்றொரு 4.5 வயது சிறுவன் தர்ஷாந்த் என்பவரை கடித்தது. அந்த சிறுவனும் மீட்கப்பட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சீர்காழி அருகே 3 சிறுவர்களை இதுவரை தெருநாய் கடித்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது. சீர்காழி நகர் மற்றும் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் நாய்களின் பெருக்கம் அதிக அளவு உள்ளது. நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை மாவட்ட நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் எனவும் மக்கள் எதிர்பார்க்கின்றனர்.